வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முகமூடிதான் இந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஹிந்தி சமஸ்கிருதம் படையெடுப்பால் வட இந்திய மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ் மொழியை இந்தியாலோ சமஸ்கிருதத்தாலோ அழிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். சமஸ்கிருதம் ஹிந்தி மூலம் ஆரிய பண்பாட்டை திணிக்க முயன்றால் இந்த மண்ணில் இடம் கிடையாது எனவும் சூளுரை. எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று சிலர் தற்போது ஒரு தினுசாக பேசி வருவதாக முதலமைச்சர் சாடல். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றால் சமஸ்கிருதமயமாக்கும் திட்டம்தான் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் எனவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் திமுகவின் தேச விரோத மற்றும் மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் தொடங்கிவிட்டதாக அமித்ஷா சூளுரை. வகுப்புவாதம், பிரிவினைவாதம் உள்ளிட்டவைகளுக்கு முடிவு கட்டப்படும் எனவும் உறுதி. தேச விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டதாக கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு செல்வ பெருந்தகை கண்டனம். மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டிருக்கும் பாஜகவினரின் முகமூடியை மக்களிடம் தோலுரித்து காட்டினால் தேச விரோத அரசு என கூறுவதா எனவும் சரமாரி கேள்வி. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குழப்புவதாக திமுக எம்பி ஆர். ராசா குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் என விளக்கம். உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை. முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது. அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும். பொய் பிரச்சாரங்களை புறந்தள்ளிவிட்டு மும்மொழி கொள்கையை நிச்சயம் எதிர்ப்போம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என தாவைக்க தலைவர் விஜய் பேச்சு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த உங்க குழந்தைக்கு 3 மொழி, தாவைக்கா தொண்டர்களின் குழந்தைகளுக்கு 2 மொழியா? தாவைக்கா தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. மொழி விவகாரத்தில் பேசி வைத்து திமுக பாஜக அரசுகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். பாஜகவும் திமுகவும் எல்கேஜி யூகேஜி பசங்க போல் இணையத்தில் ஹேஷ்டாக் போட்டு விளையாடுவதாக விஜய் விமர்சனம். மும்மொழி கொள்கையின் வீரியம் தெரியாமல் பேசுபவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் நாடகமாடுவதாகவும் விஜய் கூறிய கருத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். வசனம் பேசுவதில் வல்லவரான விஜய் மத்திய பாஜக அரசு குறித்து பதுங்கி பேசுவது ஏன் என பே. சண்முகம் கேள்வி. பாசிசம், பாயாசம் என தொடர்ந்து நக்கலடிப்பதை பார்த்தால் அவருக்கு எதுவும் தெரியாது என்றே கருத வேண்டியிருப்பதாக பதிவு.
தேவைக்கேற்ப கூட்டணி வைப்பவர்கள் கூறுகிற கூத்து இது. அரசியலில் நிரந்தர எதிரியுமில்லை, நிரந்தர நண்பருமில்லை என விஜயின் பேச்சுக்கு சீமான் பதில். தமிழகத்தின் எதிர்காலம் நன்றாக இருந்தால் நல்லதுதான். தமிழகத்தின் எதிர்காலம் விஜய்தான் என ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்து சீமான் கருத்து. மும்மொழி கொள்கைக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என சீமான் திட்டவட்டம். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தனித்து போராடுவோம் எனவும் உறுதி. ஹிந்தி எதிர்ப்பிற்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சீமான் சாடல். தேர்தல் நெருங்குவதால் திமுக தனது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் தாக்கு. மத்திய அரசு கொண்டு வரும் கல்விக் கொள்கையை மறுக்கும் உரிமை மாநில அரசுக்கு உண்டு என பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். யாரும் மொழியை திணிக்க முடியாது என பாஜகவின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு. இந்த உன்னதமான தருணத்தில் தமிழ் மொழியில் பேச முடியாதது வருத்தம் அளிக்கிறது. ஆன்மீக வரலாற்றில் தமிழ் மொழியை குறிப்பிடாமல் பேச முடியாது எனவும் ஈஷாய் சிவராத்திரி விழாவில் அமித்ஷா பேச்சு. கோவை ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. தஞ்சை பெரிய கோவில் சிலைக்கு சக்தி இல்லையா? மகா சிவராத்திரி விழாவில் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேச்சால் சர்ச்சை. மகா சிவராத்திரியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கண் விழித்து இறைவனை மனமுருகி வழிபாடு. இசை, நடனம், தியானம், கலை நிகழ்ச்சி என உற்சாக வெள்ளத்தில் மிதந்த பக்தர்கள். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கிய கோவை ஈஷா யோகா மையம். வண்ணமயமான மின் விளக்குகளால் ஒளிர்ந்த ட்ரோன் காட்சி. தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் களை கட்டிய மகா சிவராத்திரி விழா. விடிய விடிய கண் விழித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சிவபெருமானை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். கபாலீஸ்வரர் கோவிலில் தரிசனத்திற்கான ஏற்பாடுகள் முறையாக செய்யவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக இருந்ததாக வேதனை. சிவராத்திரி ஆனால் இந்த டெம்பிளுக்கு வருவோம். க்ரௌடு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இயர் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். 100 ருபீஸு ஃப்ரீ தரிசனம் எல்லாம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. முக்கியமாக விவிவிஐபின்ட்டு எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வராங்க தெரில. அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற கியூ. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அன்னை மகாலட்சுமி கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி சிறப்பு வழிபாடு. திரளான பெண்கள் சாட்டையால் அடி வாங்கி நேர்த்திக்கடன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திண்டுக்கல், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மார்ச் 1 கனமழைக்கு பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பஞ்சாப் மாநிலத்தில் சிபிஎஸ்இ உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளிலும் பஞ்சாபி மொழி கட்டாய பாடம். முதலமைச்சர் பகவந்த் மான் அதிரடி உத்தரவு. வட மாநிலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி விழா. விடிய விடிய சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்திய பக்தர்கள்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 45 நாட்கள் கோலாகலமாக நடைபெற்ற மகா கும்பமேளா நிறைவு. சுமார் 68 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளதாக தகவல். டெல்லியில் சாவா திரைப்படம் திரையிடப்பட்ட திரையரங்கில் தீ விபத்து. எச்சரிக்கை மணி ஒலித்ததும் அலறியடித்தபடி வெளியேறிய மக்கள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டிரம்புடன் நாளை சந்திப்பு. முக்கிய கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளதாக தகவல். சென்னை வந்த தோனி அணிந்திருந்த டி ஷர்ட் குறித்து ரசிகர்கள் விவாதம். புள்ளிகள் மற்றும் கோடுகள் மூலம் தகவல் பரிமாறும் வாசகம் குறித்து இணையத்தில் பதிவு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி அபார வெற்றி. 8 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அபாரம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து 3வது அணியாக வெளியேறியது இங்கிலாந்து. பாகிஸ்தான், வங்கதேச அணிகளை தொடர்ந்து இங்கிலாந்தும் வெளியேறியதால் ரசிகர்கள் ஏமாற்றம். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர். பாகிஸ்தான், வங்கதேசம் அணிகள் இன்று மோதல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி. 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் யூபி வாரியர்ஸை வீழ்த்தியது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் ஈஸ்ட் பெங்கால் அணி வெற்றி. ஹைதராபாத் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். தனது புதிய காதல் குறித்து விரைவில் தெரிவிப்பேன் என சிலம்பரசன் அறிவிப்பு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் வெளியாகி 15 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடி வெளியிட்ட வீடியோவில் தகவல். பண்ணீங்க. செகண்ட் ரிலீஸ் ஆகியும் 1000 days மேலே ஓடிட்டு இருக்கு. ஒரு மேஜிக்கல் ஃபிலிம். உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம டீமுக்கு தேங்க்ஸ் பண்ணிடலாம். கௌதம் மேனன் சார், ஏஆர் ரஹ்மான் சார், மனோஜ் பரமஹம்சா சார், த்ரிஷா மேடம், எல்லாருக்குமே எங்க என்டையர் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த ப்ரொடியூசர் ஆல்சோ. அண்ட் ஃபைனலி இங்க என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா, அது மட்டும்தான் அவர் காதலுக்கு. இப்பெல்லாம் இங்க ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்ல வேற சொல்லுது, அப்புறம் சொல்றேன் வா. இன்று காலை 11 மணிக்கு வெளியாகிறது ரஜினியின் கூலி பட அப்டேட். பூஜா ஹெக்டே கதாபாத்திரம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல்.